இன்றைய முக்கிய செய்திகள். கொலை வழக்கில் சிறையில் இருந்த கைதி மரணம். மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. வீடு புகுந்து ஆயுதங்களை காட்டி தம்பதியிடம் 15 சவரன் நகை கொள்ளை. 3 பேர் கைது. புதுச்சேரியில் மதுபானங்களின் விலை உயர்த்தப்படுகிறது. அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. பெரியார் குறித்து அவதூறு கருத்து. சீமானை கைது செய்ய கோரி எதிர்க்கட்சி தலைவர் புகார் மனு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 2 கொலை வழக்கில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையில் இருந்த விசாரணை கைதி மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை. புதுச்சேரி கொம்பாக்கம் பிள்ளையார் தெருவை சேர்ந்தவர் நாராயணன், வயது 44. இவர் கொலை வழக்கு ஒன்றில் கைதாகி கடந்த 8 மாதங்களாய் காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று காலை அவர் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு சென்று மாலை சிறைக்கு வந்தவர் சுண்டல் சாப்பிட்டுள்ளார். அப்பொழுது அவர் தனக்கு நெஞ்சுவலி பகுதியில் வலி இருப்பதாக திரை வார்டனிடம் தெரிவித்ததை அடுத்து அவருக்கு சிறை மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து அவருக்கு வலி இருந்ததால் சிறை காவலர்கள் அவரை அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது சிகிச்சை பலனின்றி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உடலை உடற்கூறு ஆய்வுக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு எடுத்து வரப்பட்டதை அடுத்து இன்று நீதிபதி முன்பு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் இது தொடர்பாக காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் விசாரணை நடத்த உள்ளனர். தந்தை பெரியார் குறித்து அவதூறு பரப்பும் விதத்தில் அருவருக்கத்தக்க வகையிலும் திராவிடர்களை திருடர்கள் என்று இழிவாக பேசி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். கடந்த 8ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வடலூர் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்தார். சீமானின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகிறது. மேலும் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி திமுக மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது பிரபாகரனை சந்திக்கும் வரை நானும் திராவிடர் எனும் திருடர் கூட்டத்தில் தான் இருந்தேன் என்று திராவிடர்களை திருடர்கள் என்று இழிவாக பேசியது மட்டுமல்லாமல் அமைதியான புதுச்சேரியில் கலவரத்தை தூண்டும் வகையில் மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தரங்கெட்ட வகையில் பேசியுள்ளார் என்றும், எனவே தந்தை பெரியார் குறித்து அவதூறு பரப்பும் விதத்தில் அருவருக்கத்தக்க வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். மேலும் தமிழகத்தில் சீமான் அநாகரிகமாக பேசியது குறித்து பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டும் நீதிமன்றம் இது குறித்து வழக்கு பதிவு செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. அதே நிலையில் புதுச்சேரியில் அவர் மீது அவதூறு பேச்சு, கலவரத்தை தூண்டுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், தமிழின தலைவரை இழிவாக பேசி எங்கள் கட்சியையும் தலைவரையும் கொச்சைப்படுத்தி பேசி பல கோடி தொண்டர்களின் மனதை புண்படுத்திய சீமான் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். உரிய சட்ட நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 30,000 நிவாரணத் தொகை வரும் 16ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாய கடன் தள்ளுபடி சான்றிதழ் வழங்கும் விழா வில்லியனூரில் நடைபெற்றது. விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், சாய் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழாவில் குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்து முதலமைச்சர் ரங்கசாமி பேசியதாவது:
புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த 1500 விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் பெற்ற விவசாய கடன் ரூபாய் 11.50 கோடி தள்ளுபடி செய்யப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக 750 ரூபாய் இன்று முதல் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். மேலும் ஆதி திராவிடர் மக்களுக்கு பேட்டி சேலைக்காக ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். கடந்த 2 மாதங்களாக விடுபட்ட இலவச அரிசிக்கான பணம் மற்றும் சிலிண்டர் மானியம் ஆகியவை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் 30,000 நிவாரணத் தொகை வரும் 16ஆம் தேதி முதல் வழங்கப்படும். அரசு பள்ளிகளில் படித்து MBBS படிப்பில் சேரும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசு தற்பொழுது செலுத்தும் நிலையில் கூடுதலாக வரும் கல்வி ஆண்டு முதல் விடுதி மற்றும் உணவு கட்டணத்தையும் அரசே செலுத்தும். காமராஜர் கல்வீடு திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கல்வீடு கட்டுவதற்கு மானியத் தொகை 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். புதுச்சேரியில் வீடு புகுந்து தம்பதியை மிரட்டி 15 சவரன் நகை ரூபாய் 1.70 லட்சம் பணம் கொள்ளையடித்த மூவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி புதுசாரம் சென்னையன்பேட் ஐயப்பன் நகரை சேர்ந்தவர் சங்கர் என்கிற பரணி. இவரது மனைவி சித்ரா இருவரும் ECRல் பழக்கடை நடத்தி வருகின்றனர். கடந்த 31ஆம் தேதி இரவு வியாபாரம் முடித்து சித்ரா மற்றும் சங்கர் வீட்டிற்கு திரும்பினர். அப்பொழுது ஏற்கனவே அவர்களது வீட்டில் பதுங்கியிருந்த 3 பேர் கத்தியை காட்டி மிரட்டி தம்பதியை அறையில் அடைத்து வைத்து 15 சவரன் நகை, ஆப்பிள் ஐபோன், CCTV கேமரா காட்சிகள் பதிவாகும் TVR பாக்ஸையும் எடுத்துச் சென்றனர். இதுகுறித்து பரணி கோரிமேடு போலீசில் புகார் அளித்தார். வழக்கு பதிந்த இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அதில் வானரப்பேட்டை நேரு வீதியை சேர்ந்த ஸ்ரீராம், லாஸ்பேட்டை லட்சுமி நகர் பாரதிதாசன் வீதி நிவாஸ், புத்துப்பட்டு நம்பியநல்லூர் அனச்சங்குப்பம் சூரிய என்கிற சதீஷ் என தெரியவந்தது. மேட்டுப்பாளையம் கனரக வாகன முனையம் அருகே பதுங்கியிருந்த அவர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 1.70 லட்சம் பணம் மற்றும் 15 சவரன் நகைகள் மற்றும் திருட்டிற்கு பயன்படுத்திய 3 கத்திகள், கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி வரும் 16, 17 ஆகிய தேதிகளில் அரசு அலுவலகங்களுக்கு புதுச்சேரி அரசு விடுமுறை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி முதல் கொண்டாடப்பட உள்ளது. அடுத்த 15, 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் அரசு விடுமுறை நாட்களாக வருகிறது. எனவே மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று பண்டிகை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் இடைப்பட்ட நாளான ஜனவரி 17ஆம் தேதி அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதையடுத்து வரும் 17ஆம் தேதி அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அளித்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை சார்பு செயலர் ஷிரன் பிறப்பித்துள்ளார். இதேபோல் வரும் 16ஆம் தேதி உழவர் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினத்தை பொது விடுமுறையாக அறிவிக்காமல் வரையறுக்கப்பட்ட விடுமுறை பட்டியலில் புதுச்சேரி சேர்த்து ஏற்கனவே அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதை மாற்றி தற்பொழுது 16ஆம் தேதியும் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதில் பிப்ரவரி 1 மற்றும் 8ஆம் தேதி அரசு அலுவலகங்கள் இயங்கும். இதன் மூலம் தொடர்ச்சியாக 6 நாட்கள் அரசு அலுவலகங்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் விடுமுறை கிடைக்கும். புதுச்சேரியில் இலவச திட்டங்களால் நிதி சுமை ஏற்பட்டுள்ள நிலையில் மதுபானங்களுக்கான கலால் வரியை உயர்த்த அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், சாய் சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரியில் நலத்திட்டங்களுக்கு அதிகரித்து வரும் நிதி சுமை, அதனை சமாளிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரசின் வருமானத்தை உயர்த்தி செலவை சமாளிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. குறிப்பாக புதிதாக மதுபான கடைகள் உரிமம் தருவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. மேலும் மதுபான உரிமை கட்டணத்தையும் கலால் வரியையும் உயர்த்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் கூட்டுறவு சர்க்கரை ஆலை, பள்ளியை கல்வித்துறையுடன் இணைத்தல் உள்ளிட்ட விஷயங்களும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. இதனை அடுத்து அடுத்த நிதி ஆண்டிற்கான பட்ஜெட் முன் தயாரிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. 13,000 கோடிக்கு மேல் புதுச்சேரி அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இருப்பினும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி தேவைப்படுகிறது.
எனவே சொந்த வரவை அதிகரிக்க முடிவு செய்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 3வது வாரத்தில் மாநில திட்டக்குழு கூட்டம் கூட உள்ள சூழ்நிலையில் வரவை பொறுத்து பட்ஜெட்டிற்கு இறுதி வடிவம் கொடுத்து மத்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தின் கீழ் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மாண்புமிகு உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி கல்வி இயக்குநர் திருமதி பிரியதர்ஷினி ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரியில் 1400 பேர் பங்கு பெற்ற ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்து சாலை பாதுகாப்பு குறித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். புதுச்சேரியில் வரும் நாளை முதல் வாகன ஓட்டிகள் கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற சட்டம் அமலுக்கு வருகிறது. இதனை வலியுறுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி சிலையில் இருந்து புறப்பட்ட வாகன பேரணியில் காவலர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள், கல்லூரி மாணவர்கள் என 1400க்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணிந்து கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர். முன்னதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஹெல்மெட் அணிவதற்கான உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதியெடுத்துக் கொண்டனர். இந்த பேரணியானது கடற்கரையிலிருந்து புறப்பட்டு ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். திருபுவனை காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது காவல் நிலைய உயர் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நலன் கருதி புதுச்சேரி காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதையடுத்து வாரந்தோறும் சனிக்கிழமையில் புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து திருபுவனை காவல் நிலையத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் வில்லியனூர், மங்கலம், காட்டேரிக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், மடுகரை, திருக்குனூர், திருபுவனை ஆகிய காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள் நேரடியாக சென்று குறைகளை தெரிவித்தும் அதற்கு உடனடி தீர்வு காண்பதற்கும், இதையடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை காவல்துறை உறுதி செய்திடவும் பல்வேறு இடங்களில் இரவு நேரங்களில் ரோந்து பணிகள் மற்றும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்களை பொருத்திட வேண்டும் என கோரிக்கைகளை காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் கோரிக்கைகளை முன்வைத்தனர். மேலும் இதுபோன்ற காவல்துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து பிரச்சனைகளை எடுத்து கூறும்பொழுது உடனடியாக தீர்வு காண்பதற்கு சிறந்ததாக உள்ளது என பொதுமக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் காய்ச்சல் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் சமீபத்தில் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் எனப்படும் HMPV வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் லேசானது முதல் தீவிர பாதிப்புகள் ஏற்பட வழிவகுக்கும். HMPV என்பது சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய பிற வைரஸ்களை போன்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த 5 வயது சிறுமி காய்ச்சல் காரணமாக கடந்த 3 தினங்களுக்கு கோரிமேடு பகுதியிலுள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவருடைய ரத்தம் உள்ளிட்ட மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் அவருக்கு HMPV தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறுமியை மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பில் வைத்துள்ளதாகவும் தற்போது சிறுமியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் புதுச்சேரியின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட தலைவர் பதவியேற்பு விழா சக்தி கிருஷ்ணராஜ் நகர மாவட்ட தலைவராக பதவியேற்றுள்ளார். அசோக் பாபு MLA முன்னிலையில் பதவியேற்றுள்ளார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொகுதி உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். தனியார் உணவகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான BJP நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் அவர்களின் பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேச சுவாமிகள் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த உதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேச சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில்
மாதந்தோறும் சித்தரின் ஜென்ம நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் பல ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் முத்து, ஆலய நிர்வாகி பர்குணம் மற்றும் ரோகிணி நட்சத்திர உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவி தென்கிழக்கு ஆசிய விளையாட்டில் சிறந்த சாதனை. அரியூர் புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதலாம் ஆண்டு MBA மாணவி எஸ். உமா மகேஸ்வரி இந்திய மகளிர் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் அணியின் வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டு நேபாளத்தின் போகாராவில் நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய சர்வதேச டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 2024-25 இந்திய அணிக்கு பிரதிநிதித்துவம் செய்துள்ளார். இந்திய அணி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று கோப்பை மற்றும் தங்கப்பதக்கம் பெற்றது. இந்த பெருமையான சாதனை குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கல்லூரியின் தலைவர் ஸ்ரீ ராமச்சந்திரர், ராதா ராமச்சந்திரர், நிர்வாக இயக்குனர் ஸ்ரீ P.R. ராஜீவ் கிருஷ்ணா, செயல் இயக்குனர் மௌசுமி ராஜீவ் கிருஷ்ணன், தலைமை செயல் அதிகாரி டாக்டர் வித்யா, முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன், துணை முதல்வர் டாக்டர் KB ஜெயராமன், MBA துறை தலைவர் அனிதா மற்றும் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் ரா குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு உமா மகேஸ்வரியின் வெற்றியை பாராட்டினர். பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது உமா மகேஸ்வரி பேசுகையில், எனது டென்னிஸ் பந்து கிரிக்கெட் பயணம் மிக சிறிய வயதிலிருந்தே ஆரம்பித்தது. பள்ளி மற்றும் கல்லூரி காலத்தில் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டு தொடர்ந்து முயற்சிகள் செய்ததன் மூலம் இன்றைய உயரத்தை அடைந்திருக்கிறேன் என்றும், எனது வளர்ச்சியில் கல்லூரி நிர்வாகம், ஆசிரியர்கள் மிகுந்த பங்காற்றினர். விளையாட்டிற்கும் கல்விக்கும் சமநிலை கொண்டு செல்லுமாறு அடிக்கடி ஊக்குவித்து என்னை உற்சாகப்படுத்தி வந்தனர். எனது வெற்றிக்கு காரணமான என் ஆசிரியர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதன் வெற்றியை அர்ப்பணிக்கிறேன் என்றார். அவரது இந்த வெற்றியும் உரையாடலும் கல்லூரியின் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக இருந்தது. சர்வதேச மனித உரிமைகள் தூதர் அமைப்பகம் சார்பாக விருது வழங்கும் விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில நமச்சிவாயம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் டாக்டர் அவினாஷ் சகுந்தேஜி அவர்கள் முன்னிலையில் சிறப்பாக விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநில தலைவர் மற்றும் நேஷனல் சேர்மன் சேகர் டி மற்றும் புதுவை மாநில செயலாளர் தேவநாதன் இதில் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரியில் மனித உரிமை மீறல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்பதை தெரிவித்து, இந்த மனித உரிமை அமைப்பு ஒரு தாக்கத்தை புதுச்சேரியில் ஏற்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அமைப்பின் நிர்வாகிகள் சிறப்பித்தனர். பெத்திச்சேமினார் மேல்நிலைப் பள்ளியில் பண்பாட்டு மையம் தொடக்க விழா மற்றும் பொங்கல் விழா சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பள்ளி முதல்வர் அருள் திரு தேவதாஸ் அடிகளார் தலைமை தாங்கி தொடக்க உரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சாய் என்கிற சரவணகுமார் கலந்து கொண்டு பெத்திச்சேமினார் கலை பண்பாட்டு மையத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தமிழர் மரபுப்படி பொங்கல் வைத்து விழா கொண்டாடப்பட்டு மாணவர்களுக்கு பொங்கல் வழங்கப்பட்டது. விழாவில் மயிலாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உரியடித்தல் போட்டியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். உழவின் அடையாளமாக காளைகள், உழவு ஊர்தி, உழவு கலப்பைகள் மற்றும் உழவு உபகரணங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாண்புமிகு AK சாய் என்கிற சரவணகுமார் அவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் விழாவின் தொன்மை குறித்தும் உழவின் முக்கியத்துவம் பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். பள்ளியின் துணை முதல்வர் அருள் திரு P. சின்னப்பன் அடிகளார் அவர்கள் நன்றி உரை கூறினார். நடிகர் விஜயின் தாவேகா குறித்த கேள்விக்கு அது சம்பந்தமாக நான் பேச விரும்பவில்லை. புதுச்சேரியில் நடிகர் விஷ்ணு விஷால், காமெடி நடிகர் கருணாகரன் கூட்டாக பேட்டி. புதுச்சேரி காமராஜர் நகர் 45 அடி சாலையில்
சலாம் என்ற பெயரில் புதிய உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபல முன்னணி நடிகர் விஷ்ணு விஷால் மற்றும் காமெடி நடிகர் கருணாகரன் ஆகியோர் உடற்பயிற்சி கூடத்தை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து இருவரும் உடற்பயிற்சியும் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் விஷ்ணு விஷால், உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு உடற்பயிற்சி மிகவும் அவசியம். எனவே தவறாமல் அனைவரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். ராட்சச பட இயக்குனருடன் சேர்ந்து தற்பொழுது 3வது படம் நடிக்க இருப்பதாகவும் இதற்கான தலைப்பை விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் மேலும் 2 படங்கள் தயாரிப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து நடிகர் விஜயின் தாவேகா குறித்த கேள்விக்கு, நான் அதற்காக இங்கு வரவில்லை, அது சம்பந்தமாக நான் எதுவும் பேச விரும்பவில்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நடிகர் கருணாகரன், அனைவரும் உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பாகூர் கொம்புயன் பாகூர் அக்ரஹார வீதியில் எழுந்தருளியிருக்கும் சுயம்பு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பெருமாளின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் பாகூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நடைபெற்ற சொர்க்கவாசல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து லட்சுமி நாராயண பெருமாளின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி பச்சையப்பன் மற்றும் அர்ச்சகர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற கூடாரவள்ளி ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை பெற்றனர். அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் சன்னதியில் தற்பாராயணமூர்த்தி வாசகி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கூடாரவள்ளி ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நிகழ்ச்சிகள் மூலவர் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து சிறப்பு யாகம், பூர்ணாகுதி, புதிய வஸ்திரம் சாற்றி மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து மாங்கல்யம் அணியும் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்து பெருமாளின் அருளை பெற்றனர். தொடர்ந்து அனைவருக்கும் அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் மற்றும் அறங்காவல் குழு தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் அமுல், பொருளாளர் வரதப்பன் மற்றும் நம்மாழ்வார் கைங்கரிய சபை ஆகியோர் செய்திருந்தனர். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் அக்கம்பேட்டை, கோட்டுச்சேரிமேடு ஆகிய மீனவ பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதனை அடுத்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கோட்டுச்சேரி சட்டமன்ற அலுவலகத்தில் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். முத்தியால்பேட்டை தலைமை பொதுக்குழு உறுப்பினர் திமுகவின் பிரபாகரன் நேற்று மாலை அவர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் டிவி நகரை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு தன் தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை அவரிடம் கூறினார்கள். அவர் தன்னால் முடிந்த உதவியை செய்து தருவேன் என வாக்குறுதி அளித்தார். நிகழ்ச்சியின் முடிவில் வருகை தந்த அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். கொலை வழக்கில் சிறையில் இருந்த கைதி மரணம். மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. வீடு புகுந்து ஆயுதங்களை காட்டி தம்பதியிடம் 15 சவரன் நகை கொள்ளை, 3 பேர் கைது. புதுச்சேரியில் மதுபானங்களின் விலை உயர்த்தப்படுகிறது. அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. பெரியார் குறித்து அவதூறு கருத்து.
சீமானை கைது செய்ய கோரி எதிர்க்கட்சி தலைவர் புகார் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.